ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய அன்பிளான்டு ஷாப்பிங். ஸோ நான் இன்றைக்கி பிளான் பண்ணவே இல்லை. ஸோ ரொம்ப நாளாக ஹெட்டுக்கு ஹென்னா பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கஸ்டமர் வேறு கேட்டிருந்தாங்க. ஸோ சரி, அவங்களுக்கு வாங்கும்போது நமக்கும் சேர்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி ஹென்னா பேக் வாங்குறதுக்காண்டி டவுன் ஹால் போனேன். பார்த்துக்கோங்க. போனால் சரி சீக்கிரமாக ஒர்க் முடிஞ்சிடும்ல, நம்ம வாங்கிடுவோம். சரி, வேறு எதாவது ஷாப் போகலாம். ரொம்ப நாள் அந்த சரவணா ஸ்டோர் போகணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே போனதே இல்லை டவுன் ஹாலில் உள்ள சரவணா ஸ்டோருக்கு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணும் சேர்ந்து போனோம்ல. போனால் அங்கே போய் சும்மா போய் பார்த்துட்டு வந்துடலாம், அதான் நமக்கு தான் தெரியுமே. நம்ம சும்மா போகலாம் அப்படின்னாலே ஒரு பல்கை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். ஓகேங்க, பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் போனோடனே ஹென்னா பேக்கு உண்டானது எல்லாமே நான் வாங்கிட்டேன். நான் வாங்குகிற ஷாப்பில் தான். ஸோ அங்கே எல்லாமே தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன். இந்த ஹென்னாவோட பேக்கோட வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேங்க. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஹென்னா பேக்கில் மிக்ஸ் பண்ணுறேன், அதை எப்படி எந்த டைமுக்கு நான் ஊற வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேங்க. எதுவும் டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்க. ஹேர் பேக்கு, ஸ்கின் கேரு எல்லாமே நான் அடுத்தடுத்து வீடியோவில் வரும். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டு எதுனாலும் நான் என்ன வீடியோ போடணுங்கிறதையும் சொல்லுங்கள், நான் போடுறேன். ஆக்சுவலாக நான் பியூட்டிஷியன் தான் படிச்சிருக்கிறேன். ஸோ அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்கிறேங்க. ஓகே, நான் இப்போ என்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஓகேங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த பவுல் இது எடுத்தேங்க. அந்த கற்பாம்பூச்சிக்கு இது போடுவாங்கள்ல, அந்த பால்ஸ் அது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு, அப்புறம் இது பாப்பாவுக்குன்னு இந்த இது எடுத்தேன். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருந்தது. 99 போட்டிருந்தாங்க. பரவாயில்ல 99 இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவளுடைய திங்ஸ் அங்கங்கே அவள் அந்த கிளிப்பு இதெல்லாமே போட்டிருந்தா. ஸோ அதெல்லாம் இதை எடுத்தோன்னே இதில் கொஞ்சம் அவளுடைய திங்ஸ் மட்டும் இதில் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதை எடுத்தேங்க. 3 ரேக் இருக்குது, 3 செட்டாக. ஸோ இது ஒரு செட் ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அவள் ஒவ்வொரு லைனுக்குள்ளேயா போகிறா. அது புது ஷாப் வேறையா, எந்த லைன் எதில் இருக்குதுன்னு வேறு தெரியல. அவளை நான் இங்கே பார்க்குறதா அவளை தேடுறதாங்கிறதே ஒரு இதாக பெரும்பாடாயிடுச்சு. நான் பார்த்துட்ருக்கும்போதே எங்கே இருக்காளோன்னு சொல்லிட்டு அப்புறம் அவளை போய் தேடி பார்த்துட்டு பார்த்தா அவள் செப்பல் பார்த்துட்டு இந்த செப்பல் வேணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் அடம் பிடிச்சி கேட்டா. சரி அவளுடைய பர்த்டே வேறு வருது, சரி ஓகே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு இந்த செப்பல் வாங்கணும். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவள் ஆசைப்பட்டு இது வாங்கினான் இந்த செப்பல். ஸோ இந்த செப்பல் வாங்கினோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவளுக்கு டாய்ஸ் 2-3 வாங்கினா. அப்புறம் இந்த பாட் இது பார்த்தேன். இது கொஞ்சம் ரேட் பரவாயில்லாமல் இருந்துச்சு, 20 ரூபீஸு. ஸோ இதில் ஒரு 5 இது எடுத்தேன். அப்புறம் 30 ரூபீஸில் கொஞ்சம் பெருசு, இது 30 நினைக்கிறேன். ஒரு இது கொஞ்சம் பெருசாக இவ்வளோ ஹைட்டில் வரும். அது 20 ரூபீஸ் வருங்க ஒரு செட்டு. ஸோ இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது 20 ரூபீஸ். கொஞ்சம் இதை விட இது கொஞ்சம் சின்னது. பாட்டில் நிறைய இந்த சீட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அது ரொம்ப நாள் ஆச்சு. சீட்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கிறேன், எல்லா சீட்ஸுமே. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு சீட்ஸ் போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இதில் போட்டு வச்சா வருமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இந்த அளவு மண் போதுமா என்னங்கிறது தெரில. சரி இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி போடலாங்க. போட்டேன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 அப்புறம் வாங்கினேன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்னாவுக்கு வெனஸ்டே கிச்சன் கிளாஸ் அவளுக்கு இருக்குதுங்க. ஸோ அதுக்கு பார்த்தோன்னா பேக் அவளுக்கு எப்போயுமே கொஞ்சம் பத்துறது இல்லை. ஒரு சின்ன பேக்லேயே தம் பண்ணி தான் எல்லா பாக்ஸையுமே வச்சு கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பேக் ஒன்று வாங்கினாங்க. இது ரேட் பார்த்திங்கன்னா 160 ரூபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா இருந்துச்சு, எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லிட்டு, நம்ம ஆயில் கேன் இருக்குதுல்ல, அது லிட்டு ரொம்ப நாள் ஆன்லைனில் ஆர்டர் போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி கண்ணில் பார்த்தது. சரி நம்ம யோசிச்சிட்டே இருந்தோன்னா ஆர்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இது கண்ணில் பட்டுச்சு. சரி ஒன்று எடுத்துடலாம், இன்னும் 2 பாட்டிலுக்கு தேவைப்படுது. சரி இப்போதைக்கு 2 எடுத்துப்போம், அடுத்து நெக்ஸ்ட் டைம் போனால் 2 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேங்க. ஆனால் நான்லாம் திங்ஸ் பார்த்தேன்னு வைங்க, பார்த்துட்டே இருப்பேன், ஆனால் எடுக்கவே மாட்டேன். பார்த்துட்டே இருந்துட்டு சரி இது எடுக்கலாமா வேண்டாமா, அதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் யோசிப்பேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்க, யோசிச்சுட்டே இருப்பேன், பார்த்தோன்னே எடுக்கவே மாட்டேன். அது என்னுடைய ஹேபிட்டு. அதுக்கப்புறம் நானே டயர்டாயிடுவேன் ஒரு ஸ்டேஜில்.
அப்புறம் சரி ஓகே விடுறாப்போ அப்படின்னு சொல்லி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தூக்கிட்டு வர்றது தாங்க. அடுத்து போனோடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதிலே டயர்டாகி கடைசியில் செலக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்படி ஓரளவுக்கு தான் செலக்ட் பண்ணுவேன்னு வைங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலு நல்லா இருந்தது, க்யூட்டாக இருந்துச்சு. தர்ஷனா டான்ஸ் கிளாஸ் மியூசிக் கிளாஸ் போகிறா. ஸோ அவளுக்கு ஸ்கூல் பாட்டிலே தான் எடுத்துகிட்டு போவாள். கொஞ்சம் சிம்பிளாக போயிட்டு வந்துடுவா. ஒரு 1 ஹவருக்கு அளவான தண்ணி கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிலும் ஒன்று இது பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா 58 ருபீஸு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கினேன். இது 30 ருபீஸ். ஆமாம் 30 ருபீஸ் ஒரு இது நல்லா லென்த்தாக இருக்குது. நம்ம அதிலெல்லாம் போட்டிருந்தேன் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன் சைடில். அப்புறம் அது பழசாயிடுச்சு, தூக்கி போட்டேன். அப்போ அதனால தான் சரி ஒரு 2 வாங்கிக்கலாம், அடுத்து நான் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது வேறு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அவளுடைய டாய்ஸ். ஆமாம் இது டாய்ஸில் இது என்னது தர்ஷனா? டேப்பு. ஓடி போய் அந்த இதில் போய் ஏதோ எடுத்துகிட்டு இருந்தா 2-3 அளவாக எடுத்துச்சுன்னா போன வீக்கு தான் நம்ம போனப்போ எடுத்த அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இந்த டேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டேப்பு ஏதோ கலர் டேப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் நல்லா இருக்குமான்னு சொல்லி எடுத்தா. அவள் தான் யூஸ் பண்ண போகிறா. யூஸ் பண்ண தெரியுமா இது உனக்கு? டேப் வந்து இது மேலே போட்டு அதுக்கப்புறம் இதை பிடிச்சி இழுத்து இப்படி இப்போ வேணால் வந்துடுமா? சரி ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேப்பு இது வாங்கியிருக்கிற அவளுடைய இது காட்டன் மாமா. அப்புறம் அவளுக்கு அந்த ஷூ பாலிஷ் பண்ணுற அந்த இது. ஸோ அது ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, க்யூட்டான ஸ்பூன். அவ்வளோ அதிகமாக ஸ்பூன் வாங்க மாட்டேன். நான் தான் சொல்கிறேன்ல, திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பழசானால் தான் நான் வாங்குவேன். அவ்வளோ சீக்கிரம் மனசார வாங்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இது 99 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நமக்கு அந்த 100க்குள்ளே அப்படின்னா ஆஹா 100ஆ அப்படின்னு சொல்லி எடுக்கிற ஆளாச்சே. ஸோ அதனால் 100னா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 99 ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்பூன் இல்லை, யூஸ் பண்ணல. எல்லாமே ஸ்டீலில் தான் வச்சுருக்கிறதுனால சரி கொஞ்சம் நல்லா இருந்தது சரின்னு சொல்லிட்டு இது வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைட்டர் ஒரு ரெண்டு லைட்டர் இருக்குது, 2மே போயிடுச்சு. ஸோ இந்த லைட்டர் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்ரு ஒன்று வாங்கினதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பூனு. இது பார்த்திங்கன்னா தையல் மிஷினுக்கு வந்து ஆயில் ஊற்றுற கேன் வந்து மிஸ் பண்ணிட்டேன். எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு அந்த பெயிண்ட் அடிக்கிற டைப்பில். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நம்ம சின்னதாக வச்சுருந்தேன். ஸோ இது 44 ருபீஸு. ஸோ இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டேங்க. இப்போதைக்குன்னு இல்லை, ரொம்ப நாள் இதான் இன்னும் வச்சுருப்பேன் நான். அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட மாட்டேன் நான். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து 2 ஸ்பூன் வாங்கலாமா. இதுக்கு தாங்க ஒரு ½ அன் ஹவர் யோசித்தேன். ½ அன் ஹவர் யோசித்து இந்த ஸ்பூன் வாங்கலாமா வாங்கலாமா இந்த சட்னிக்கு இதுக்கெலாம் எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழிக்கரண்டி மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசித்து சரி எடுப்போம் என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இந்த 2 கொஞ்சம் லென்த்தாக ஒன்றும், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இந்த இது எடுத்தேன். இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கிறது வந்து 36, கொஞ்சம் ஸ்மால் வந்து எவ்வளோ ரேட் போட்டிருக்கு 27 போட்டிருக்கு. ரேட் அதிகமாக கம்மியான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு தெரில, நான் சரவணா ஸ்டோருக்கு தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறேன். போயிட்டு அதுதான் அவங்க ஆஃபர் சொல்லியிருந்தாங்க. 1000 வாங்கியிருந்தால் 200 கூப்பன் கிடைக்கும். நீங்கள் 1 மந்த்துக்குள்ளே திரும்ப வந்து 1000 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 200 மைனஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு, ஸோ எங்களை திரும்ப வர வைக்கிறதுக்காண்டி 200 ஆஃபரா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வாங்கினேன். அப்புறம் இன்னும் அவள் டாய்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டா, அந்த வாட்டர் ஃபில்ட்ரு மாதிரி சொல்லிட்டு. தர்ஷு அந்த இதை எடு. இது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இதில் இப்படி அமுத்துறோன்னா தண்ணி கீழே உள்ள விழும். எடுத்து இப்படி குடிச்சிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போல். இது பில் போடுற இடத்துல யாரோ வாங்கிட்டு வேண்டான்னு சொல்லி வச்சுட்டாங்க. அதை ஓடி இதான் ரொம்ப நாள் நான் பார்த்த டாய்ஸ்மா, இது வேணும் அப்படின்ட்டா. சரி சொல்லிட்டு சரி எடுத்துக்கோமா அப்படின்ட்டு இந்த ஒரு டாய்ஸ் ஒன்று எடுத்தோங்க. அவ்வளோதான். இதுதான் பாருங்கள், இது என்ன வாங்கலான்னு போயிட்டு இவ்வளோ இது பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு இன்னும் ஒரு ½ அன் ஹவர் உள்ளே இருந்தோன்னு வைங்க, இன்னும் ஒரு 10 பொருள் எடுத்துருப்போம். வேண்டாம் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். நான் ஹென்னா பேக் வீடியோஸ், ஸ்கின் ட்ரீட்மெண்ட்,
ஒயிட்டனிங் பவுடர் நான் எப்படி என்னோடய மெத்தடில் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.